வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: திராட்சை 20 கிராம், முந்திரி 20 கிராம், ரவா அரை கிலோ, அரைச்ச பவுடர் ஆக்கின சுகர் 300 கிராம், நெய் 5 ஸ்பூன், அரை மூடி துருவிய தேங்காய், பால் சூடு பண்ணி ஆற வச்சது 1 டம்ளர். இப்போ பேனை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நெய்யை ஊற்றிப்போம். நெய் மெல்ட் ஆனதுமே முந்திரியை போட்டு லேசாக வறுத்துப்போம். இதோடு சேர்த்து திராட்சையும் நம்ம ஆட் பண்ணி லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். இது கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம ரவையை ஆட் பண்ணிப்போம். ரவை லேசாக கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். இது லேசாக வறுபடவுமே நம்ம இதோடு சேர்த்து துருவிய தேங்காயை இதோடு ஆட் பண்ணிப்போம். இப்போ இதையும் நம்ம லேசாக வறுத்துப்போம். இது எல்லாத்தையும் லேசாக வறுத்ததுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிடுறோம். இதையும் மெதுவாக நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கணும். மிதமான தீயில் வச்சு இதை நம்ம லேசாக வறுக்கணும். இப்போ இதை ஆற விட்டு லேசாக சூடு கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுமே நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை இதோடு சேர்த்து நம்ம ஊற்றி பிசையணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போது பிளேட்டில் இதை நல்லா லட்டு மாதிரி உருட்டி வைக்க வேண்டியதுதான். இப்போது ரவா லட்டு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.